வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சனம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்களை அன்பு சோதிட அன்பு நண்பன் காத்துக்கிறேன். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆடி மாத சிறப்புகள் வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வரலட்சுமி நோம்புங்க. இதை பாதி பேர் மகாலட்சுமி விரதம்னு சொல்லுவாங்க, வரலட்சுமி விரதம்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட மகாலட்சுமி நோம்பை பாத்தீங்கன்னா நம்ம கலசம் வைத்து எப்படி வீட்டுல வழிபாடு பண்ணுவது, அதாவது வரலட்சுமி விரதத்தை கலசம் வைத்து வீட்டில் எளிமையாக வழிபாடு எப்படி செய்யணும்னு பார்க்க போறாங்க. எளிமையா உங்க வீட்டுல நீங்க எப்படிங்க நம்மளால வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி புனர் பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா, இந்த புனர் பூஜை எப்படி பண்ணணும், எப்படி நம்ம செய்யணும், எப்படி செஞ்சு நம்ம மகாலட்சுமி அருளையும் அந்த அனுகிரகம் நம்ம பேர்லாம் நம்ம பார்க்க போறோங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கலசத்துக்குள்ள என்னெல்லாம் வைக்கணும், இந்த கலசத்தை என்ன நம்ம பாத்திரம் யூஸ் பண்ணணும் பார்க்க போறோம். ஏன்னா அந்த கலசத்தை பத்தி நிறைய இருக்குங்க. சொம்புன்னு எடுத்தோம்னா ஐம்பது சொம்பு, பித்தளை சொம்பு, எக்கச்சக்கமான சொம்பு இருக்கு பாத்தீங்கன்னா. இதுல எதை நம்ம யூஸ் பண்ணணும், எதை யூஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி கலசத்துக்குள்ள என்னென்னலாம் வைக்கணும், அதே மாதிரி அம்பாலை எப்படி வீட்டுக்கு நம்ம அழைக்கிறது. இப்போ டக்கு நம்ம நோன்பு இது பண்ண முடியாது. அம்பாள் நம்ம வீட்டுக்கு அழைக்கணும், அப்ப யாரை வச்சு வீட்டுக்கு அழைக்கிறது புரியுதா இல்லையா. அதே மாதிரி அம்பாளை எப்படி வீட்டுக்கு அழைக்கிறது, அதே மாதிரி அம்பாளுக்கு என்ன மாதிரி நிவேதியம் பண்ணணும், என்ன மாதிரி மலர்கள் அலங்காரம் பண்ணணும், அனைத்தையும் தெளிவா இன்ச்சு பை இன்ச்சா நம்ம பார்க்க போறேன். புரியுதுங்களா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையா பாருங்க இந்த வீடியோவை. இந்த நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க, நம்ம சேனல்ல வீடியோ இப்ப முதல் முறையா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இல்ல சார் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்தேன் சார். அப்போ முதல் முறையாக பார்த்தாலும் சரி, அது சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்தேன் சரி, உங்களோட விலை மதிப்பு இல்லை அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கு, அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் எப்போ லைவ்ல வந்தாலும் சரி, ஏன்னா நம்ம ஒரு ஜாதகம் ஒருக்குன்னு சொல்லி லைவ்ல ஜாதகம் பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்போ அதுல நீங்க கலந்துக்கணும்னாலும் நம்மளுடைய இந்த சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளலாம் இந்த லிங்கை ஷேர் பண்ணிக்கிங்கன்னா அவங்களும் இந்த வரலட்சுமி விரதம் சொல்லக்கூடிய வரலட்சுமி நோம்பு எப்படி இருக்குன்னு உங்கள் மூலியமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம வரலட்சுமி நோம்பு மட்டும் சொல்ல போயிடல, உங்களுடைய மனதுல வரக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம இதுல பதில் சொல்ல போறோம். இந்த வீடியோ சொல்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. நான் என் தந்தையின் மறுபடியும் வணங்கி கொண்டு இப்ப வாங்க இந்த வரலட்சுமி நோம்பு என்னன்னு பார்த்தோம். வரலட்சுமி நோம்பு வரங்களை அருளக்கூடிய அந்த லட்சுமி வரலட்சுமின்னு சொல்லுவோம். நமக்கு வேண்டிய வரங்களை அருளக்கூடியவள் அந்த வரலட்சுமி. அப்படிப்பட்ட வரலட்சுமியை நம்ம வீட்டுக்கு அழைச்சு நம்ம வழிபாடு பண்ண போறோம். இதுல பல முறைகள் இருக்குங்க. படம் வச்சு பண்றது இருக்கு, கலசம் வச்சு பண்றது இருக்கு, அதே மாதிரி அம்பாலை வரைஞ்சி பண்ணுவாங்க. பாதி பேர்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல எங்க அந்த நோம்பு இருக்க போற அந்த இடத்த போய் வெள்ளை அடிச்சுட்டு அதுல மகாலட்சுமி வரைவாங்க. வரைஞ்செல்லாம் வழிபாடு பண்றது பழக்கம் நிறைய இடத்துல இருக்கு. இதுல இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு கலசம் வைத்து எப்படி வழிபாடு பண்றதுன்னு பார்க்க போறோம். வரலட்சுமி நோம்புல கலசம் வச்சு எப்படி வழிபாடு பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். சோ அப்போ இந்த வரலட்சுமி மகாலட்சுமினா நம்மளோட அகசுத்தம் புறசுத்தம் வேணுங்க. அதாவது அகசுத்தம்னா மனசுல அம்பாளை மட்டும் நினைச்சுட்டே இருக்கணும், வேற எந்த ஒரு கெட்ட எண்ணமோ எந்த ஒரு அர்த்தங்களை பத்தி சிந்தனை எதுவுமே ஒரு மனசு முழுக்க அம்பாள் நிறைச்சு வச்சுக்கணும். புற சுத்தம்னா என்ன, நம்ம இருக்கக்கூடிய வீடு பூஜை ரூம் எல்லாத்தையும் பத்தமா சுத்தம் பண்ணிட்டு வீட்டை அப்படியே என்ன பண்ணணும்னா ஒரு விழா கோலம் மாதிரி மாயிலை தோரணங்கள், ஆடி மாசம் இல்லைங்களா, வேப்பலும் சேர்த்து மாயிலை வேப்பல தோரணம் அப்படியே வீட்டை அப்படியே பூக்கள் அலங்காரம் பண்ணணும். மங்களகரமா வீட்டை பார்த்தா அப்படியே மங்களகரமா இருக்கும். அது மாதிரி வீட்டை ஃபுல்லா அலங்காரம் பண்ணி நிலவாசலம் சுத்தம் பண்ணி நிலவாசலம் மஞ்சள் உணவு விட்டு சூப்பரா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிட்டீங்களா? சரி. அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா வடக்கு முகமோ அல்லது கிழக்கு முகமோ அம்பாளை கொண்டு வீட்டுக்குள்ள வைக்க போறோம் பூஜை அறைகள். கரெக்டா? இது உங்களுக்கு எந்த வசதியா இருக்கும். சில பேர் வடக்கு பக்கம் வைப்பாங்க, பல பேர் கிழக்கு பக்கம். உங்களுக்கு எது சௌகரியமோ வச்சுக்கோங்க. இதுல அம்பாளை கொண்டு உள்ள வைக்கிறதுக்கு அம்பாளுக்கு என்ன சார் வைக்கணும்னா அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா மண்டபங்கள் வைக்கணுமா. என்ன மண்டபம் வைக்கணும்னா அம்பாளுக்கு பூக்கள் எல்லாம் அலங்காரம் பண்ண ஒரு மண்டபம், பூவெல்லாம் வச்சு அப்படியே பார்க்க அற்புதமா இருக்கும். அந்த மண்டபங்கள் செஞ்சு வைக்கலாம். மண்டபம் எல்லாம் எதுவும் இல்லை சார் என்கிட்ட. அம்பாளுக்கு மனப்பலகை வச்சு அம்பாளை வைக்கலாம். இது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து. இதுக்கு ரெடிமேடா போனா மண்டபங்கள்லாம் விற்கிது. ரெடிமேடா இப்பெல்லாம் வந்துச்சு. இல்ல என்ன பண்ணா 4 மரக்கட்டையை வச்சுட்டு என்ன பண்ணா மேல கோபுரம் மாதிரி வச்சு அப்படியே அலங்காரம் பண்ணி வீட்டுல ரெடிமேடாவே பண்ணுவாங்க பல பேர்லாம். அது மாதிரி பண்ணி வச்சாலும் சரி, இல்ல ரெடிமேடா வாங்கி வீட்டுல வச்சாலும் சரி, என்கிட்ட ரெண்டுமே இல்லை சார், நான் மனப்பலகை மட்டுமே போதும். உங்களுடைய விருப்பம் தான். அம்பாளு கலசம் வைக்கும். கலசத்துல 2 கலசம் இருக்கு. முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா அரிசி கலசம் வைப்பாங்க, ஒரு சில பேர் என்ன பண்ண நீர் கலசம் வைப்பாங்க. எந்த கலசம் நீங்களே தீர்வு பண்ணிக்கோங்க. இதுல அரிசி கலசம் வைக்கிறது பார்ப்போம். இது அரிசி கலசம் பார்க்கறது பாத்தீங்கன்னா ஒரு கலசத்துக்கு பாத்திரம் வேணும், ஒரு சொம்பு வேணுங்கிற இல்லைங்களா. இந்த சொம்பு பாத்தீங்கன்னா பித்தளையா இருக்கலாம், தங்கமா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், பஞ்சலோகமா இருக்கலாம். இது மாதிரியான உலோகத்துல இருந்தா ரொம்ப நல்லது. இதை தவிர்த்துட்டு இந்த அலுமினியம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரும்பு, குறிப்பா இரும்பு எவர் சில்வர்,
இது வேண்டவே வேண்டாங்க. இரும்பும் எவர் சில்வர் அந்த சொம்பு வச்சு கலசம் வைக்கிறது தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. இதை தவிர்த்துட்டு மற்றது ஏதாவது மண் கலசம் கூட வைக்கதான் வச்சு நீங்க வைக்கலாங்க. சரி, இதுல கலசத்துக்கு நம்ம சொம்பு எடுக்கிறோம் பாத்தீங்களா, இந்த சொம்பை என்ன பண்ணா அது நல்லா சுத்தமான தண்ணியில கழுவிக்கோங்க. இப்படிதான் கழுவிட்டு என்ன பண்ணுங்க, அதுல மஞ்சள் நிற நூல் சுத்துங்க. நீங்க இந்த பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்துல கலசம் வைப்பாங்க, நூல் சுத்திருப்பாங்க பாருங்க. அது மாதிரி நூல் அப்படியே அந்த கழுத்துல சுத்திட்டு அப்படியே வரி வரி வரியா சுத்திக்குவோம். சார் என்கிட்ட மஞ்சள் நூலாம் இல்ல சார். ஒண்ணும் இல்லைங்க, வெள்ளை நூல் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெள்ளை நூலை மஞ்சள்ல நனைச்சுக்குவோம். மஞ்சளை கரைச்சி மஞ்சள் தூளை போட்டு கரைச்சி அதை நனைச்சு எடுத்தீங்கன்னா மஞ்சள் நூல். அந்த மஞ்சள் நூலை போட்டு அப்படியே சுத்திக்குவாங்க. சுத்திட்டு கலசத்துக்கு மங்கள பொட்டலை வச்சு ரெடியா வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டுல எங்க நம்ம கலசத்தை கொண்டாந்து வைக்க போறோம் அந்த இடத்துல முதல்ல பிள்ளையார பிடிச்சு வைங்க. முதற்கண் விநாயகர் சொல்லக்கூட அந்த பிள்ளையார பிடிச்சு வைங்க. ஒரு மஞ்சள்லயோ ஒரு சந்தனத்திலயோ ஒரு சாணத்திலயோ என்ன பண்ண பிள்ளையார பிடிச்சு வச்சு பிள்ளையாருக்கு அருகம்புல் வச்சு பிள்ளையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்லுவோம் இல்லைங்களா மலர்கள்லாம் அப்படியே போட்டு பிள்ளையார வழிபாடு என்ன பண்ணணும்னா, விநாயக பகவானே நான் இந்த வரலட்சுமி நோன்பை வந்து நல்லபடியா செஞ்சு முடிக்கணும்ப்பா. தாய் மகாலட்சுமியோட அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமா பெறணும்ப்பா. இல்ல எந்த இது சிறு தடையும் தடங்களும் ஏற்படாம நீதாப்பா காத்து ரசிக்கணும்னு சொல்லிட்டு அந்த விநாயக பகவான்ட்ட மனமாற வேண்டிக்கோங்க. வேண்டிண்டு அடுத்து இந்த கலசத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சு. நூல்லாம் சுத்தியாச்சு, பொட்டெல்லாம் வச்சாச்சு இல்லைங்களா. அடுத்த கலசத்தை என்ன சார் பண்ணணும், பச்சை அரிசி நிரப்பணுங்க. 75%, அதாவது முக்காவாசி இந்த பச்சை அரிசி நிரப்பினேன். கலசத்தை நிரப்பிட்டு என்ன பண்ணணும்னா, அந்த கலசத்துக்குள்ள என்னன்னா சார் போடணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் உள்ள போடுங்க. சில பேர் என்ன பண்ணா அதாவது பேப்பர்ல பொட்டணமா கட்டியும் உள்ள போடுவாங்க. உங்களுக்கு என்ன சௌகரியமோ போடுங்க. மஞ்சள் குங்குமத்தை போட்டுட்டு எலுமிச்சம்பழம் போடுங்க. காதோல கருகமணி அதுக்குள்ள போடுங்க. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து மாசிக்காய் போடுங்க, ஏலக்காய் போடுங்க, பச்சை கற்பூரம் போடுங்க, கிராம்பு போடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல வந்து நாணயங்கள் போடலாம். உங்க நாட்டுல என்னன்னா கையில் நாணயம் இருக்கும். பாதி பேர் இந்தியாவில இருப்பாங்க, பாதி பேர் மலேசியால இருக்கலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு நாணயம் இருக்கும் உங்க நாட்டுல வேற நாணயங்களை காயின்ஸா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது உள்ள போடுங்க. இதெல்லாம் போட்ட பிறகு சார் என்கிட்ட வெள்ளி நாணயம் போடலாமா, தாராளமா போடலாம். சார் தங்க நாணயம் போடலாமா, தாராளமா போடலாம். சார் நான் வந்து நவரத்தினங்கள் உள்ள போடலாமா, தாராளமா போடலாம். உங்களுடைய என்னென்ன இருக்கோ எடுத்து போடும். இதுல வந்து நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, இந்த காதல கருகமணி, ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த இது போட்டு நாணயம் போட்டு அதன் பிறகு உங்களோட வசதிக்கு ஏற்ப தங்க நாணயம், வெள்ளி நாணயம், நவரத்னம் என்னென்ன இருக்கோ உள்ள போடுது. உள்ள போட்டுட்டு என்ன பண்ணுங்க, ஒரு தேங்காய் எடுங்க. ஒரு தேங்காய் எடுத்துட்டு அந்த தேங்காயில வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா மஞ்சளும் சந்தனமும் கலந்து பூசுங்க. ஒரு தேங்காய் வந்து நல்லா ஆட்டி பார்த்து எடுத்துக்கோங்க. தேங்காயில எந்த வித டேமேஜும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு, நல்ல தேங்காய் கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த தேங்காயில வந்து ஃபுல்லா மஞ்சள் குங்குமத்தை தடவிட்டு அதுக்கு பொட்டு வச்சு அந்த கலசத்தை சுத்தி என்ன பண்ணுங்கன்னா வந்து மாயல் அப்படியே வரிசையா கிள்ளி வச்சுட்டு மாயலுக்கு நடுப்புற அந்த தேங்காயை வச்சுருங்க. தேங்காய் வச்ச பிறகு இந்த கலசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பாலா பாவிச்சு, இப்ப இந்த கலசத்தை அம்பாலா பாவிச்சு இந்த கலசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஆடைகள் அனுபவிக்கும். அந்த சின்ன இந்த பிள்ளைங்க போடாங்களே அந்த பட்டு பாவாடை அது மாதிரி அப்படியே போட்டு அலங்காரம் பண்ணிட்டு அம்பாலா பாவிச்சுக்கலாம். இல்ல என்கிட்ட சார் அம்பாளுடைய விக்கிரகம் இருக்கு சார், நான் இந்த கலசத்துக்கு மேல அம்பாவோட விக்கிரகத்தை வச்சுக்கோ. அம்பாவோட விக்கிரகத்தை வச்சு அப்படியே அலங்காரம் பண்ணினா அப்படியே கலசம் வந்து அம்பாலா அப்படியே பாவனை ஆயிடும். என்கிட்ட விக்கிரகம்னா எதுவும் இல்லை சார், ஒண்ணு இல்லைங்க. இந்த கலசத்துக்கு அப்படியே ட்ரெஸ் போட்டு விடுங்க. ட்ரெஸ் போட்டுட்டு மேல வந்து அப்படியே பூவை போட்டு அப்படியே அலங்காரம் பண்ணிட்டோம். அலங்காரம் பண்ணி இந்த கலசத்தை வாசல கொண்டு வச்சு, கலசத்தை நம்ம பூஜை ரூம்ல ரெடி பண்ணக்கூடாது. நம்ம ஹால்ல ரெடி பண்ணாலும் சரி, வாசல்ல ரெடி பண்ணாலும் சரி, ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு இந்த கலசத்தை வாசல்ல இருந்து உள்ள கொண்டு வரணும். இது அம்பாலை வீட்டுக்கு அழைக்கிறது சொல்லுவோம். இந்த அம்பாலை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு என்ன சார் பண்ண, எல்லாம் ரெடி பண்ணி சார். வீட்டுல கூடிய மூத்த சுமங்கலி, வீட்டுல யார் ரொம்ப ரொம்ப மூத்தவங்களோ சுமங்கலியா இருக்காங்களோ அவங்கள விட்டு இந்த கலசத்தை எடுக்க சொல்லுங்க. கலசத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி கலசத்துக்கு சூடம் சாம்பிராணி பத்தியாவது தீப தூப ஆராதனை காமிச்சுட்டு அந்த கலசத்துக்கு திருஷ்டி எடுக்கணுங்க. அந்த ஆரத்தி கரைக்கணுங்க. ஆரம் கரைக்கும் சொல்லுவாங்க. அந்த ஆரம் களைச்சிட்டு அந்த அம்பாவோட சரஸ்வர நாமங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லி அம்பாவை வரவழைக்கக்கூடிய இந்த பாடல்கள்லாம் பாட கலசத்தை அப்படியே உள்ள எடுத்துருவாங்க. அப்படியே கத்து வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டு உங்களோட பூஜை அறையில இந்த மாதிரி அந்த மண்டபம் ரெடி பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, மண்டபத்துல வச்சாலும் சரி அல்லது மணப்பலகைகளை வச்சாலும் சரி, என்ன பண்ணுங்க அந்த மணப்பலகை மேல மாக்கோளம்லாம் போட்டுட்டு புரியுதுங்களா, ஒரு பட்டு கம்பளம் விரிச்சாலும் சரி, இல்லைன்னா மஞ்சள் நிறமோ சிவப்பு நிறமோ ஒரு துணிகள் இருந்தா அது விரிச்சாலும் சரி, விரிச்சிட்டு என்ன பண்ணுங்க அதுக்கு மேல வந்து வாழை இலையை விரிங்க. வாழை இலையை விரிச்சு வச்சுட்டு அதன் மேல தாம்பூலத்துல அரிசியோ அல்லது நெல்லோ உங்களோட சௌகரியம் எப்படி இருக்கும் அதை பரப்பி வச்சுட்டு அதன் மேல கொண்டாந்து இந்த அம்பால உட்கார வைங்க. இது வந்து மண்டபம் கிழக்கு திசையாக இருக்கலாம் அல்லது வடக்கு திசையாக உங்களோட சௌகரியம் எப்படியோ பார்த்து, மண்டபம் இல்லைன்னா உங்களுடைய அந்த மனப்பலகளே அம்பால வச்சுக்கணும்.
அம்பால வீட்டுக்கு அழைச்சாச்சு. அடுத்து என்ன சார் பண்ணணும்? இந்த அம்பால வீட்டுக்கு அழைச்ச பிறகு அம்பாளுக்கு ஒரு விருந்தாளிய வீட்டுக்கு வந்து என்னங்க பண்ணுவோம் நம்ம? அப்படியே அவங்க வந்து அப்படியே வரவேற்போம் இல்லையா, அப்படியே கொண்டாடுவோம். அவங்களுக்கு என்ன வேணுப்போ இது சாப்பிடுறீங்களோ அதை சாப்பிட்டு கொண்டாடுவோம் இல்லைங்க. அதே மாதிரி அம்பாளை வீட்டுக்கு அழைச்சாச்சு. அம்பாளுக்கு நிவேதியம் பண்ணணும், அம்பாளுக்கு பல வகைகள் வைக்கணும். என்னன்னா சார் வைக்கணும் அம்பாளுக்குன்னா, அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் வகையில இப்ப விளையக்கூடிய பழங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா நாவல் பழம் இருக்கும், விளாம்பழம் இருக்கும், பேரிக்காய் இப்ப வரக்கூடிய. சோ இந்த பழங்கள்லாம் எடுத்து வைங்க. வாழைப்பழம் எத்தனை வகைகள் பழங்கள் வைக்க முடியும் ஒத்த பல்ல எடுத்து வைங்கப்பா. 3 பழம் வச்சாலும் சரி. அதே மாதிரி ஒத்தப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 999 பல வகைகள் வச்சாலும் உங்களுக்கு என்ன வசதி இருக்கும் அது பழங்கள் நிவேதியம் எடுத்து வைங்க. அடுத்து அம்பாளுக்கு சாதம் வைக்கணும் இல்லையா? சாதம் ஒத்தப்பல்ல எத்தனை சாதம் உங்களால முடியுமோ சாத வகைகள் எடுத்து வைங்க. என்னன்னா சார் இனிப்பு பலகாரம் பண்ணலாம்னா சக்கரை பொங்கல் பண்ணலாம், சீடை பண்ணலாம், அது உங்களுக்கு என்னன்னா பண்ண முடியுமோ ஒத்தப்படலை எடுத்து வச்சுக்கோ. இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் சார், எளிமையா சொல்லுங்க சார். அம்பாளுக்கு பருப்பு பாயாசம், சக்கரை பொங்கல், அதே மாதிரி வெண்பொங்கல். இது 3ல கம்பல்சரி ஏதாச்சும் 1 எடுத்து வைங்க. இல்ல 3 பண்ண முடியாது 3 பண்ணி வைங்க. இல்ல இதுக்கு அதிகமா பண்ண முடியாது பண்ணி வைங்க. ஒத்தபில்ல அம்பாளுக்கு பண்ணி வைங்க. நிவேதியம் வச்சாச்சு. அடுத்து அம்பாள் என்ன சார் பண்ணணும்? அம்பாளுக்கு வந்து தீப தூப ஆராதனை காட்டி அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. மனமாற அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிணி பீடை எல்லாமே நீங்கணுமா, கடன் தொல்லை நீங்கணுமா, திருமண தடைகள் நீங்கணுமா, புத்திர பாக்கியம் எங்களுக்கு வேண்டுமா, புரியுதா? அதே மாதிரி என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்பட அத்தனை வரங்களையும் அம்பாள்கிட்ட வாங்கிக்கும். அம்பாள்கிட்ட அத்தனை வரங்களையும் வாங்கிட்டு இது மாதிரி நிவேதியம் பண்ணியாச்சு சார், அம்பாளுக்கு எல்லா நிவேதியம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு சார்னா அடுத்து என்ன சார் பண்ணணும்னா வந்திருக்க சுமங்கலிக்கு நம்ம என்ன பண்ணோம், வீட்டுக்கு அக்கம் பக்கத்துக்கு சுமங்கலி எல்லாரையும் அழைச்சிக்கோங்க. அழைச்சிட்டு அவங்களுக்கு நம்ம மங்கள பொருட்கள் கொடுக்கணும். மங்கள பொருட்கள் கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். வயது ரொம்ப யார் மூத்தவங்களோ அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையால குங்குமம் வாங்கிக்கணும். குங்குமம் வாங்கிட்டு என்ன பண்ணுன்னா இந்த பிரார்த்தனை அப்படியே நிறைவு பண்ணிக்கோங்க. என்ன சார் அம்பாளை வீட்டுல வச்சு நான் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம்னா பில்வம் அருகு வச்சு அம்பாளை அர்ச்சனை பண்ணிக்கலாம். ரொம்ப 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 மகிமை உண்டானது அம்பாளுக்கு. அதே மாதிரி வாசனை மலர்கள் வச்சு அம்பாள் நீங்க அர்ச்சனை பண்ணிக்கலாம். அம்பாளோட சரச நாம என்னன்னு தெரியும் அதெல்லாம் நீங்க பாடி அம்பாள் நீங்க வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் நாங்களுக்கு தெரியாது சார். அம்பிகையோட அந்த அபிராமி அந்தாதி இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு என்ன பாட்டு தெரியுமோ அது தெரிஞ்ச பாட்டை அம்பாளுக்கு நீங்க பாடுங்க. இதுவே உங்களுக்கு சால சிறந்ததா இருக்குங்க. சரி சார் இதெல்லாம் பண்ணிட்டா சார் சுமங்கலிக்கெல்லாம் வந்து மங்கள பொருள் அடுத்து நான் எப்படி சார் நான் புனர்பூஜை பண்றது? இந்த புனர்பூஜைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் வச்சிருக்கணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்து வரணும்னா சனிக்கிழமை வீட்டுல இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை புனர்பூஜை பண்ணணும். சில என்ன பண்றாங்கன்னா சனிக்கிழமையே பண்ணிடுவாங்க. வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பண்ணிட்டு சனிக்கிழமையே பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து வரலட்சுமி விரதங்கிறது 3 நாள் கடைபிடிக்கும். இப்போ 3 நாள் அம்பாள் இருக்கும்போது 3 நாள் அம்பாளுக்கு நிவேதியம் பண்ணணும். நிவேதியம் பண்ணிட்டு 3ஆவது நாள் பண்ணக்கூடியது புனர்பூஜை. புனர்பூஜை எப்படி சார் பண்றதுன்னா அம்பாவுடைய கலசம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அம்பாவுடைய கலசத்தை 3ஆம் நாள் அப்படியே எடுத்துட்டு உங்களுடைய சமையல் அறைக்கு போங்க. சமையல் அறைக்கு போயிட்டு அங்க என்னன்னாலாம் நம்ம வச்சிருக்கோம் அரிசி பருப்பு என்னன்னா இருக்கோ அத்தனையும் திறந்து வைங்க. திறந்து வச்சு ஒவ்வொரு மேலே அம்பாளை வச்சு அப்படியே வழிபாடு. அரிசி மூட்டை மேல அம்பாளை வைங்க. அம்பாளை வச்சுட்டு தானிய லட்சுமியாக என் வீட்டுல நிறைஞ்சு நீ இருக்கணுமா, புரியுதா? அதே மாதிரி வந்து பாருங்க அன்னபூர்ணியா நிறைஞ்சிருக்கணுமா, எனக்கு வீட்டுல எப்பவுமே தானியம் பெருகி கிடக்கணுமா. அதே மாதிரி என் வீட்டுல வந்து பாருங்க பசி இல்லாம எல்லாரும் சாப்பிடணுமா, பஞ்சம் பசி இருக்க கூடாதுமா. நீதாம இதெல்லாம் போக்கி எனக்கு நிறைந்த செல்வத்தையும் நிறைந்த அன்னலட்சுமியா இருந்து நிறைந்த அன்னத்தையும் எனக்கும் நான் தான தர்மம் பண்ணி சந்தோஷமா வாழ நீதாமா ஆசீர்வாதம் பண்ணணும் சொல்லி அம்பாளை மனம் ஆற வேண்டிக்கோங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் ஒடி வச்சு அம்பாள் வழிபாடு பண்ண ஆசைப்படுறேன் அங்க எல்லா இடத்துலயும் அம்பாடு கலசம் எடுத்து அம்பாளை ஆவாகனம் உட்கார வச்சு அம்பாளை அப்படியே வழிபாடு பண்ணும். இதுதாங்க புனர்பூஜை. புனர்பூஜை பண்ணி முடிச்ச பிறகு இந்த கலசத்தை நம்ம பிரிக்கணும் இல்லைங்களா? சோ பிரிச்ச பிரியில இருக்க பொருள் நானா சார் பண்ணலாம்னா நம்ம இந்த பூஜாரி குப்பையில பாத்தீங்கன்னா இந்த மாயில எலுமிச்சம்பழம் அதே இந்த சொம்பு மேல சுத்தி இருக்க அந்த நூலை நம்ம அதில் போட்டுக்கலாங்க. இதை கூட பச்சரிசி என்ன சார் பண்ணலாம்னா பச்சரிசியை வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பண்ணி சாப்பிடலாம், சக்கரை பொங்கலா இனிப்பா பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அதிகமா இருக்கு சார்னா என்ன பண்ணா அடுத்து வர கோகுலாஷ்டமிலையோ இல்ல அடுத்து வரக்கூடிய தினங்கள்லயோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து இனிப்பு பதார்த்தமா பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தா அதுல இருக்கக்கூடிய அந்த நாணயங்கள்ல எடுத்துக்கோங்க. அதுல கூட நாணயத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்க வீட்டுல எங்க சார் பணம் வைக்கிற கஜானா இருக்கோ அந்த கஜானால கொண்டு போய் வச்சிருங்க. என்ன சார் சொல்றீங்கன்னா கஜானால இல்ல சார் என்ன சார் சொல்றீங்கன்னா சின்னோண்டு ஒரு பையில சார் பணம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க போண்டே இந்த காசை வச்சுக்கீங்க. சின்ன பையா இருந்தாலும் சரி இல்ல பெரிய பையா இருந்தாலும் சரி அந்த காசை எடுத்துன்னு அங்க வச்சுட்டு அம்பால மனமாற வேண்டியது செல்வம் பெருகி வழிந்தோடிட நீ அருள் புரிவாயாகாம அம்பால வேண்டிக்கும்.
உங்கள் வீட்டுல எங்க பணம் இருக்கிறதோ அந்த பணம் இருக்கக்கூடிய அந்த பெட்டியிலோ அல்லது பையிலோ அல்லது கஜானையோ இந்த கலசத்துல இருந்த அந்த காசை எடுத்துக்கொண்டு அதுல போட்டுட்டு அம்பாள் மனமாற வேண்டிக்கும். முடிஞ்சுச்சுங்களா? அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வரலட்சுமி நோம்பு வந்து சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா கடைபிடிக்கலாமா சார்? ஃபர்ஸ்ட் டைம் பண்ற நீங்க படம் வச்சு பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம வந்து அவ்வளவு அக்யூரேட்டா பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ படம் வச்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஓகே எனக்கு இது பண்ணலாம், எனக்கு நல்லா சௌகரியமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ற பட்சத்தில் என்ன பண்ணணும், கலசம் வச்சு அம்பாளை வழிபாடு பண்ணிக்கோங்க. அம்பாளை வந்து மனமாற வேண்டிக்குவாங்க. அம்பாள் வந்து தாய், இந்த அம்மாவை வந்து கூப்பிடுறது, வீட்டுக்கு அழைக்கிறதுல பிள்ளைங்க எல்லாரும் கடமைப்பட்டிருக்கோம். அவ்வளவுதான். நம்ம அம்மா நம்ம கூப்பிட போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கலாமா, நீ இருக்கலாமா, இது செய்யலாமா, அது எந்த ஒரு ஆட்சேபனையும் வேண்டாம். அம்பால உள்ள முருக மனமுருக வேண்டிக்கோங்க. புரியுதா? உங்க வீட்டு பூஜை ரூம்ல போங்க. புரியுதா? ஒரு 2 பூவை வந்து எடுத்துக்கோங்க. வெண்ணிற பூவோ அல்லது சிவப்பு நிற பூவோ சரி, அல்லது குங்குமமோ அல்லது துண்ணூறோ சரி, 2 பொட்டணமா போட்டுக்கோங்க. அம்பாள்கிட்ட வரன்னு கேளுங்க. அம்மா நான் வந்து உன்னை வழிபாடு பண்ண விருப்பப்படுறேம்மா, நான் வந்து உன்னை வழிபாடு பண்ணலாமா சொல்லிட்டு அது என்ன பண்ண, வீட்டுல இருக்க சின்ன குழந்தைய கூப்பிட்டு என்ன பண்ண, இந்த இதை மடிச்சு போட்டுருக்கீங்க பாத்தீங்களா, அம்பாளை வேண்டிட்டு ஏதாச்சும் ஒன்று குலுக்கி போட்டு எடுக்க சொல்லுங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்களோ அது வருதா, அம்பாளை தாராளமா வழிபாடு பண்ணுங்க. இல்லைன்னா அடுத்த வருஷம் பண்ணுங்க. சார் எனக்கு நெகட்டிவா வந்துச்சு, அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுங்க. புரியுதா? இது ஏன் நான் சொல்றேன்னா, பாதி பேர் வந்து சார் நீங்க சொல்லிடுறீங்க, எங்களுக்கு வந்து ஒரு மன கஷ்டமா இருக்கு சார், எங்களுக்கு வந்து ஒரு இது இல்லை சார்ங்கிறதுக்கு அம்பாள் கிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க. அம்மா நான் வழிபாடு பண்ணட்டுமா வேணாமான்னு நீங்களே பூவோ அல்லது குங்குமோ போட்டு அம்பாளை கேட்டுக்கோங்க. ஒரு சின்ன பிள்ளைய விட்டு எடுக்க சொல்லுங்க. அதை நீங்க எடுக்காதீங்க. ஒரு சின்ன பிள்ளை விட்டு இந்த சீட்டு எழுதி போட்டு எடுத்து பாருங்க. உங்களுக்கு நல்லா இருக்க வருதா பாசிட்டிவா தாராளம் அம்பாளை மனம் முகர்ந்து பண்ணுங்க. வரங்களை வழங்கக்கூடிய இந்த வரலட்சுமி விரதத்துல நோன்புக்கு ஒண்ணு கட்டும். அதாவது வந்து சரடுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. இந்த சரடை எப்படி சார் பண்ணது, பல பேருக்கு பல கேள்விகள். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, ஒரு மஞ்சள் நூலை எடுத்துக்கோங்க, அதுல ஒரு பூவை வச்சு கட்டினா அது சரடு. அதை வந்து அம்பாளுக்கு பக்கத்துல வச்சுட்டு அந்த பூஜையெல்லாம் பண்ண பிறகு அதை உங்க கையில நல்ல நேரத்துல கட்டிக்கோ. இதுதான் இந்த சரடு சொல்லுவோம், நோன்பு கயிறுன்னு சொல்லுவோம். இதை வந்து கையில கட்டிப்பாங்க. இது கட்டிக்கோ, ரொம்ப 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 விசேஷமா இருக்கும். அதே மாதிரி வந்து சார் இந்த வரலட்சுமி நோம்பு எனக்கு இப்ப தட்டி போச்சு சார், அடுத்த வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. அந்த அடுத்த வெள்ளியும் எனக்கு தட்டிச்சு சார்னா நவராத்திரி தினங்கள்ல வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமைகளை நீங்க இந்த வரலட்சுமி நீங்க கும்பிட்டுக்கோங்க. ஏன்னா சொல்றேன்னா, வரலட்சுமி நோம்பு இருக்கும்போது பெண்களுக்கு மாதவிலக்கு அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்தால் தட்டி போதுன்னா அடுத்த வெள்ளி அதுக்கு அடுத்து தட்டி போய் அடுத்த நம்ம வரக்கூடிய நவராத்திரி தினங்களை நீங்க பண்ணிக்கலாங்க. இது நம்ம பார்த்தது வந்து வீட்டுல வந்து கலசம் வச்சு எப்படி வழிபாடு பண்றதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வரலட்சுமி விரதத்தை படம் வச்சு எப்படி சார் வழிபாடு பண்றது பார்க்கிறோம். வரலட்சுமி அதாவது மகாலட்சுமியை நம்ம வந்து வழிபாடு பண்ண போறோம். நம்ம வீட்டுக்கு அழைச்சு அம்பாளை வழிபாடு பண்ண போறோம் இல்லைங்களா? சரி, இந்த மகாலட்சுமி வீட்டுக்கு வச்சு வழிபாடு பண்றதுல பல முறைகள் இருக்கு. இதுல வந்து நம்ம பார்க்க போது படம் வச்சு, கலசம் இல்ல படத்தை வச்சு எப்படி சார் வழிபாடு பண்றதுன்னு பார்க்கணும். சோ எந்த நம்ம புகைப்படம் எடுத்து அம்பாளை வழிபாடு பண்ண போறோமோ அந்த புகைப்படம் வந்து தெளிவா இருக்கணும். அந்த புகைப்படம் வந்து மங்களா இருக்கக்கூடாது, டல்லா இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த புகைப்படம் உடைஞ்சு போயிடக்கூடாது. அதே மாதிரி புகைப்படத்துல இருக்கக்கூடிய அந்த உருவங்கிறது அங்க சில ஓட்டைகள்லாம் இருக்கு. ஸோ செல்லரிச்சு போய் சொல்றேன், அது மாதிரி ஒட்டைகள் உள்ள படங்கள் எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதுங்களா? நல்லா தெளிவாக அம்பாவுடைய முகம் தெளிவா தெரியக்கூடிய நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த அம்பா மகாலட்சுமி புகைப்படத்தை எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிட்டு அம்பாளுடைய அந்த புகைப்படத்தை வந்து வாசலுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. அந்த புகைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா என்ன பண்ணுன்னா மஞ்சள் பொட்டெல்லாம் வச்சு ஃபுல்லா அப்படியே சைட்லாம் சுத்தமா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டுல யாரு மூத்த சுமங்கலி இருக்காங்களோ அந்த மூத்த சுமங்கலியை அந்த புகைப்படத்தை வாசல்லேருந்து நம்ம பூஜை அறைக்கு எடுத்துட்டு வர சொல்லுங்க. இது வந்து பார்த்தா அம்பாளை வீட்டுக்கு அழைக்கிறதுன்னு சொல்லுவோம். புரியுதா? அம்பாளை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி வாசல்ல வச்சு அம்பாளுக்கு என்ன பண்ணணும்னா சூடம் காட்டணும், தீபம் காட்டணும், சாம்பிராணி காட்டணும். தீப தூப ஆராதனை அம்பாளுக்கு முடிச்சுட்டு அம்பாளுக்கு திஷ்டி கழிச்சிட்டு முதல்ல ஆழம் கழிக்கும் சொல்லுவாங்க. திஷ்டி கழிச்சுட்டு அம்பாளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். வரும்போது அம்பாளை வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டுட்டு அம்பாளை வரவேற்கக்கூடிய பாடல்கள் பாடி அம்பாளை அப்படியே போய்படுத்த வீட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு வாங்க. பூஜை அறையை எப்படி சார் அம்பாளை கொண்டு வந்து வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, பூஜை அறையில முடிஞ்சா மண்டபம் ரெடி பண்ணுங்கப்பா. மண்டபம் ரெடி பண்ண வசதி இல்லை சார்னா என்ன பண்ண, ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க. மணப்பலகை மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து அரிசி அல்லது நெல் வைக்கணும். இதுக்கு என்ன பண்ணா மணப்பலகை மேல நம்ம என்ன ஒரு கம்பளம் விரிக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பட்டு இருந்தா பட்டு விரிங்க, இல்லைன்னா ஒரு மஞ்சளோ அல்லது சிவப்பு துணியை விரிச்சுட்டு அது மேல தாம்பலம் வைங்க. தாம்பலத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பச்சை அரிசி, அப்படி இல்லை சார் நெல் ஏதாச்சும் பறக்க வச்சுட்டு அது மேல இந்த அம்பாடு புகைப்படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அம்பாடு புகைப்படத்தை அப்படியே மலகால அப்படியே வந்து வாசல் எடுத்து மலகால அப்படியே அம்பாளை அப்படியே வந்து அலங்காரம் பண்ணுங்க. அலங்காரம் பண்ணிட்டு அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து
நிவேதியம் பண்ணணும். நிவேதிய பொருள் என்ன சார் பண்ணலாம்னா, அம்பாளுக்கு அனைத்து விதமான பல வகையும் எடுத்து வைங்க. உங்களுக்கு சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அதுல வந்து ஒத்தப்படையில பழங்கள் எடுத்து வைங்க. இப்ப சீசன் பண்ண சொன்னா நாவப்பழம், விளாம்பழம், பேரிக்காய், வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, அன்னாசி, என்னென்னலாம் இருக்குமோ உங்க சக்திக்கு ஏற்ப ஒத்தப்படையில எடுத்து வைங்க. வச்சுட்டு அம்பாளுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நிவேதியத்துல என்ன சார் பண்ணலாம்னா, அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், கற்கண்டு சாதம், பால் பாயாசம், பைத்தம்பருப்பு பாயாசம், பருப்பு பாயாசம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிரசம், சீடு, உங்களுக்கு என்னென்ன முடியுமோ அதை செய்யுங்க. அப்படி எதுவும் முழுசா அவ்வளவு வசதி இல்லை சார், அம்பாளுக்கு சக்கரை பொங்கல், அதே மாதிரி பருப்பு பாயாசம், பால் பாயாசம், இது ஏதாச்சும் மூணுல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி வச்சா கூட போதும். இது அம்பாளுக்கு நிவேதியமா வச்சுட்டு, இந்த அம்பாளுக்கு புரிதல் என்னெல்லாம் சார் பண்ணலாம்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய நாணயங்கள் என்ன நாணயங்கள் இருக்கும் புரிதல், அது அம்பாவுடைய திருவடியில வைங்க. அதே மாதிரி காதோல கருகமணி எடுத்து வைங்க. அதே மாதிரி வந்து இந்த அம்பாளுக்கு வந்து மிக முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா வந்து வில்வம், அருகம், இதை வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணணும். சோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் சார், நான் என்ன சார் பண்ணணும்னா ஒரு நோன்புக்கு ரெடி பண்ணுங்க சார். எப்படி சார் பண்றதுன்னா, ஒரு வெள்ளை நூலை எடுத்துக்கோங்க, அதை மஞ்சள்ல நனைச்சுக்குவோங்க. நனைச்சு எடுத்துட்டு அதுல ஒரு மலரை வச்சு கையில கட்டுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. மலரை வச்சு முடிச்சு போட்டு அம்பாளோட பக்கத்துல வச்சிருங்க, ஏன்னா கையில கட்டுற மாதிரி இருக்கும். வச்சுட்டு என்ன பண்ணுங்க, அம்பாளுக்கு வந்து இந்த வில்வம், அருகம்லாம் எடுத்து வச்சுட்டு, அம்பாளுக்கு நல்ல தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு அம்பாளுக்கு படையல் போடுங்க. அப்படியே பழங்கள், நம்ம செஞ்சு வச்ச பலகாரத்தை வச்சு படையெல்லாம் போட்டுட்டு மங்கள பொருட்கள் எல்லாமே எடுத்து வைங்க. அம்பாளுக்கு எடுத்து வச்சுட்டு அம்பால மனமாற அப்படியே வேண்டிக்கும். தீப தூப ஆராதனை, அதாவது சூடம் சாம்பிராணி பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து எடுத்து வச்சு வழிபாடு பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, அந்த கொண்டு வந்து பாத்தீங்களா அந்த வில்வம், அருகம் வச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம்னு சரி, இல்லைன்னா அம்பாளு குங்குமத்தை வச்சு அப்படியே அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அம்பாளுடைய நாமம் என்ன தெரியுமோ உங்களுக்கு அதை வச்சு நீங்க அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அபிராமி அந்தாதி தெரியுமா, அதுவே போதுங்க. ஏன்னா அம்பாவோட சரச நாமம் தெரியுமா, அது கூட சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ அம்பாள் நினைச்சு அம்பாள் அப்படியே அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணிட்டு அக்கம் பக்கம் இருக்கிற அந்த சுமங்கலி அழைச்சு அவங்களுக்கு மங்கள பொருட்கள் தானம் கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. எனக்கு அவ்வளவு வசதி இல்லை சார், அக்கம் பக்கம் கூப்பிடுறாங்க, அவ்வளவு வசதி இல்லை சார். வீட்டுல இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கிட்ட நீங்க வந்து கொடுத்து நீங்க அவங்ககிட்ட ஆசி வாங்கிக்கோங்க. அது உங்களோட மூத்த சுமங்கலி தான் ரொம்ப விசேஷம். அந்த இடத்துல வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, இதை தானம் பண்ணணும். நம்ம நிவேத்தியம் பண்ணோம் பாத்தீங்கன்னா அந்த சுமவு பொருட்களை தானம் பண்ணுங்க. தானம் பண்ணிய பிறகு அன்ற மாலையில வந்து ஒரு பெருமாள் ஆலயம் போயிட்டு அங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த வழிபாட்டை வந்து காலையிலும் பண்ணலாம், மாலையிலும் பண்ணலாம், உங்களுடைய விருப்பம் தான். காலையிலேயே நோன்பு எடுக்கும் சார்னா காலையிலேயே பண்ணலாம், ஈவினிங் பண்ற சொன்னா ஈவினிங்கும் பண்ணலாம். இதுல வந்து ராகு காலம் யமகண்டம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து குளிகை கூட தவிர்த்துக்கோங்க. ராகு காலம் யமகண்டம் குளிகை நேரம் இல்லாத நல்ல நேரத்துல பண்ணிக்கோங்க. காலண்டர் எடுத்து பாருங்க, நல்ல நேரம் அதிலே போட்டுருவோம், அந்த டயத்தை நீங்க பிக்ஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வரலட்சுமி நோம்பு வந்து சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா கடைபிடிக்கலாமா சார்? ஃபர்ஸ்ட் டைம் பண்ற நீங்க படம் வச்சு பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம வந்து அவ்வளவு அக்யூரேட்டா பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ படம் வச்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஓகே எனக்கு இது பண்ணலாம், எனக்கு நல்லா சௌகரியமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா கலசம் வச்சு அம்பாளை வழிபாடு பண்ணிக்கோங்க. அம்பாளை வந்து மனமாற வேண்டிக்கோங்க. அம்பாள் வந்து தாய், இந்த அம்மாவை வந்து கூப்பிடுறது, வீட்டுக்கு அழைக்கிறதுல பிள்ளைங்க எல்லாரும் நம்ம கடமைப்பட்டிருக்கோம், அவ்வளவுதான். நம்ம அம்மாவை நம்ம கூப்பிட போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கலாமா, நீ இருக்கலாமா, இது செய்யலாமா, அது எந்த ஒரு ஆட்சேபனையும் வேண்டாம். அம்பால உள்ள முருக மனமுருக வேண்டிக்கோங்க. புரியுதா? உங்க வீட்டு பூஜை ரூம்ல போங்க. புரியுதா? ஒரு 2 பூவை வந்து எடுத்துக்கோங்க. வெண்ணிற பூவோ அல்லது சிவப்பு நிற பூவோ சரி, அல்லது குங்குமமோ அல்லது துண்ணூறோ சரி, 2 பொட்டணமா போட்டுக்கோங்க. அம்பாள்கிட்ட வரன்னு கேளுங்க. அம்மா நான் வந்து உன்னை வழிபாடு பண்ண விருப்பப்படுறேம்மா, நான் வந்து உன்னை வழிபாடு பண்ணலாமா சொல்லிட்டு அது என்ன பண்ண, வீட்டுல இருக்க சின்ன குழந்தைய கூப்பிட்டு என்ன பண்ணுங்க, இந்த இதை மடிச்சு போட்டுருக்கீங்க பாத்தீங்களா, அம்பாளை வேண்டிட்டு ஏதாச்சும் ஒண்ணு குலுக்கி போட்டு எடுக்க சொல்லுங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்களோ அது வருதா, அம்பாளை தாராளமா வழிபாடு பண்ணுங்க. இல்லைன்னா அடுத்த வருஷம் பண்ணுங்க. சார் எனக்கு நெகட்டிவா வந்துச்சு, அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுங்க. புரியுதா? இது ஏன் நான் சொல்றேன்னா, பாதி பேர் வந்து சார் நீங்க சொல்லிடுறீங்க, எங்களுக்கு வந்து ஒரு மன கஷ்டமா இருக்கு சார், எங்களுக்கு வந்து ஒரு இது இல்லை சார்ங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அம்பாள் கிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க. அம்மா நான் வழிபாடு பண்ணட்டுமா வேணாமான்னு நீங்களே பூவோ அல்லது குங்குமோ போட்டு அம்பாளை கேட்டுக்கோங்க. ஒரு சின்ன பிள்ளைய விட்டு எடுக்க சொல்லுங்க, அதை நீங்க எடுக்காதீங்க. ஒரு சின்ன பிள்ளை விட்டு இந்த சீட்டு எழுதி போட்டு எடுத்து பாருங்க, உங்களுக்கு நல்லா இருக்க வருதா பாசிட்டிவா தாராளம் அம்பாளை மனம் முகர்ந்து பண்ணுங்க. அதே மாதிரி வந்து சார் இந்த வரலட்சுமி நோம்பு எனக்கு இப்ப தட்டி போச்சு சார், அடுத்த வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. அந்த அடுத்த வெள்ளியும் எனக்கு தட்டிச்சு சார்னா நவராத்திரி தினங்கள்ல வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமைகளை நீங்க இந்த வரலட்சுமி நீங்க கும்பிட்டு நம்ம இது பார்த்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல எளிமையான முறையில படம் வைத்து இந்த அம்பாளை எப்படி வழிபாடு பண்றதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்த்துக்கள், நன்றி.